இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு நேற்றே உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டேன். அது கூடவே கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி அது கூட வச்சுட்டேன். சப்பாத்தி மாவுமே நைட்டே பிசைஞ்சு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, தனியாத்தூள் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறேன். ஆலு பரோட்டானா நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டஃபிங்க்கு உருண்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டோன்னா இனி டக்கு டக்குன்னு சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி ஆலு பரோட்டா வந்து இன்டர்நெட் ட்ரெண்டிங் மெத்தடில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்தது. சப்பாத்தியை ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு நடுவில் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். உருண்டை பிடிச்சி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். ஆலு பரோட்டாவை ரொம்ப மொத்தமாகவும் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மெலிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது. ஸோ இந்த மெத்தடில் ஆலு பரோட்டா செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இனி அவ்வளோதான். இதை தவாவில் 2 பக்கமுமே நல்லா குக் பண்ணிவிட்டு நெய் இல்லைனா பட்டர் சேர்த்து எடுத்துட்டோன்னா சூப்பரான ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணியாச்சு. ஆலு பரோட்டாவே கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து டேட்ஸ் மட்டும் வச்சு விட்டுருந்தேன். ஆலு பரோட்டா சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். ஆனால் தயிர் இல்லைனா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாதியாக்கு மட்டும் தயிர் வச்சு விட்டுருந்தேன்.